இன்னைக்கு குரூப் 2 அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளியரா பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்திருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க டைரக்ட்டா அந்த டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் பண்ணணும். வேற எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நீங்க எனி காலேஜ் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதோட முக்கியமான டேட் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து 11/8/2026 அன்னைக்கு வந்துருச்சு. லாஸ்ட் டேட் வந்து நீங்க எப்ப அப்ளை பண்ணணும்னா 9/9/2026 நைட்டு 12 மணிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ நீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 13/9/2026 இருந்து 15/9/2026 இந்த 2 நாள் வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிலிமினரி எக்ஸாம் வப்பாங்க. பிரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்கும் உங்களுக்கு அப்டின்னா, 1/11/2026 அன்னைக்கு இருக்கும். நீங்க ஒருவேளை பிரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். மெயின் எக்ஸாம் வந்து அவங்க டேட் இப்ப சொல்லல. ஸோ டேட் வந்து கொஞ்சம் லேட்டரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க குரூப் 2 சர்வீஸ் இருக்குல்ல. குரூப் 2, குரூப் 2A 2 விதமான போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்குறாங்க. குரூப் 2க்கு கீழ என்னென்ன ரோல்லாம் வருதுன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். ஸோ இதுக்கு மொத்தம் 7 வேக்கன்சி. பே வந்து லெவல் 18. இந்த லெவல் 18ல தான் உங்களுக்கு பே கிடைக்கும். அப்புறம் டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசர், ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர், ப்ரொபேஷன் ஆஃபீசர், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, ஜெயிலர், ஜெயிலர் மென், ஜெயிலர் விமன், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இந்த மாரி இவ்வளோ வேக்கன்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. எத்தன எத்தன வேக்கன்சி இருக்குன்னு கிளியரா அதுல இருக்கு பார்த்துக்கங்க. அதே மாரி வந்து குரூப் 2A இதுக்கு வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், லேண்ட் ரீஃபார்ம், இண்டஸ்ட்ரி கமர்ஸ், சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் புரொடெக்ஷன். ஸோ இந்த மாரி வேக்கண்ட்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து 6 வேக்கண்ட், 5, 3, 7 இந்த மாரி ஒரு ஒரு ரோலுக்குமே வேக்கண்ட் வந்து வேரி ஆகும். அந்த மாரி பேயோட லெவல் ஸ்கேலும் வந்து வேரி ஆகும். இது வந்து உங்களுக்கு எது சூட்டபிளோ அத வந்து நீங்க பார்த்துக்கங்க. அதே மாரி இன்னும் இருக்கு. இந்த ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அதுக்கு 8 வேக்கண்ட் அந்த மாரி இவ்ளோ இது இருக்கு. ஸோ இதுல எது உங்களுக்கு சூட்டபிளோ அது எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கலாம். ஃபாரஸ்ட்ரி, சோசியல் வெல்ஃபேர், ஸ்டேஷனரி பிரிண்டிங், ஸ்கூல் எஜுகேஷன், நேஷனல் கேடட் கார்ப்ஸ், ஹைவே இந்த மாரி எல்லாமே இருக்கும். இத நீங்க பார்த்துக்கலாம். அதே மாரி இங்க அதே மாரி கொஞ்சம் வேக்கண்ட் இருக்கு. இதையும் நீங்க பார்த்துக்கங்க. இப்போ வந்து வேக்கன்சி பார்க்கலாம். இப்போ வந்து குரூப் 2 அந்த குரூப் 2க்கு வந்து மொத்தம் 41 வேக்கன்சி. குரூப் 2A அதுக்கு வந்து 780 வேக்கன்சி. மொத்தமா வந்து உங்களுக்கு 821 வேக்கன்சி வந்திருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதர் கேட்டகரி. அதர் கேட்டகரிக்கு வந்து 18ல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். புரொபேஷன் ஆஃபீசர் அதர் கேட்டகரி வந்து மினிமம் இந்த புரொபேஷன் ஆஃபீசருக்கு வந்து மினிமம் ஏஜ் 22 இருக்கணும். மேக்ஸிமம் 32 இதுக்கு உள்ள தான் இருக்கணும் நீங்க அதர் கேட்டகரி. அதர் கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி இந்த மாரி இல்லாம அதர் கேட்டகரி. ஸோ டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசருக்கு வந்து அதர் கேட்டகரிக்கு வந்து 18ல இருந்து 32 வரைக்கும் இருக்கலாம். 34 மேக்ஸிமம் ஃபார் கேண்டிடேட் ஹோல்டிங் லா டிகிரி. நீங்க ஒருவேளை லா டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 34 வயசு வரைக்குமே இருக்கலாம். அதே மாரி ஜெயிலருக்கு வந்து 18ல இருந்து 32 வரைக்கும் இருக்கணும். எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். 37 ஃபார் ஸ்பெசிஃபைட் பிஜி குவாலிஃபிகேஷன். ஏதாவது நீங்க பிஜி டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் நீங்க இருந்துக்கலாம். அந்த ஜெயிலருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க சப் ரெஜிஸ்டருக்கு வந்து 20லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கணும். அதே மாரி இப்ப குரூப் 2A அந்த இதுக்கு வந்து 18லேருந்து 32 வரைக்கும் இருக்கணும். அதே மாரி குரூப் 3 வந்து 25லேருந்து 37 வரைக்கும் இருக்கணும். இப்போ வந்து ரிசர்வ்ட் கம்யூனிட்டீஸ் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசி, எம்பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே வந்து நெறைய போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ மினிமம் ஏஜ் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு நெறைய இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் மீன்ஸ் கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 6 இயர்ஸ் ஆன் 1/7/2026 ஆர் அட் செலக்டட் அப்பாயின்ட்மென்ட். ஸோ நீங்க வந்து இப்ப இந்த வேக்கண்ட் இன்னைக்கு வந்திருக்குன்னா, நீங்க 60 வயசு வரைக்கும் நீங்க இருந்தாலுமே இத வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதுவும் இல்லாம இப்போ வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கலா ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, அந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு முன்னுரிமை குடுக்குறாங்க. மத்த டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியுமா? அப்டிலாம் கிடையாது. நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஒருவேள நீங்க அதுக்கு ஏத்த மாரி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாரி. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலர் இருக்குல்ல, ஜெயிலர் ரோலுக்கு வந்து
ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபைட் மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி, கிரிமினல் ஜஸ்டிஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சோசியல் ஒர்க் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கனால இப்போ 2 பேர் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரோலுக்குமே முன்னுரிமை இருக்கு. இது நீங்க கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. அப்புறம் நாலேஜ் இன் தமிழ். தமிழ் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து தமிழ்ல தான் இருக்க போகுது. ஸோ அந்த என்ன ஸ்டாண்டர்டா இருக்குன்னா எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி டிகிரி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும். குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான ப்ரிலிமினரி. அதை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின் எக்ஸாம் போவீங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். நீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்கை வந்து அவங்க வந்து போஸ்டிங் போடுறதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. குரூப் 2 எக்ஸாம்ல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்ல